ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ்லேருந்து நெட்ஒர்க்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எதுக்காக நெட்ஒர்க் யூஸ் பண்ணுறோம், நெட்ஒர்க்கு முன்னாடி கம்யூனிகேஷன் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். டேட்டா கம்யூனிகேஷன், ஏன்னா டேட்டா கம்யூனிகேஷனில் தான் நம்ம நெட்ஒர்க் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா ஒரு டேட்டாவை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம சென்ட் பண்ணும்போதோ இல்லை ரிசீவ் பண்ணும்போது நமக்கு அந்த கம்யூனிகேட் பண்ணும்போது நமக்கு நெட்ஒர்க்ஸ் அப்படிங்கிறது தேவைப்படும். ஏன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டேரெக்டாக நம்ம சென்ட் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு மீடியம், அதுக்கு ப்ரோட்டோக்கால், இந்த மாதிரி நிறைய ஒரு விஷயம் தேவைப்படும். அதை பற்றி தான் இந்த சப்ஜெக்டில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டேட்டா கம்யூனிகேஷன்னா என்ன, அப்படி அந்த டேர்ம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு டேட்டா கம்யூனிகேஷன் சொல்லும் போதே தெரியுது. டேட்டா அப்படிங்கிறது ஒரு இன்ஃபர்மேஷன். அதை கம்யூனிகேஷன்னா என்ன, ரெண்டு பேர் கம்யூனிகேட் பண்ணுறது கம்யூனிகேஷன். அது லாங்குவேஜாகவும் இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். ஏதாவது நம்ம கம்யூனிகேட் பண்ணணும்னா கண்டிப்பாக இப்போ ரெண்டு பேர் பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டு பேர்த்துக்கும் கம்யூனிகேட் பண்ணிக்கணும் அப்படின்னா ஒருத்தருக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் இன்னொருத்தருக்கும் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க முடியும், கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும். அதாவது டேட்டாவை ஒருத்தர் சென்ட் பண்ணுறாரு, ஒருத்தர் ரிசீவ் பண்ணுறாரு. அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய டேர்ம்ஸ் இருக்குது. அதெல்லாம் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் சென்ட் பண்ணுறதை ரிசீவர் ரிசீவ் பண்ண முடியும். அதுக்கு தான் மீடியம். இது என்னன்னு சொல்லுவேன்னா, அதாவது ஒரு டேட்டாவை ஒரு இடத்துலேருந்து, அதாவது சென்டர் ரிசீவருக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னா டேரெக்டாக அதை சென்ட் பண்ண முடியாது. அதுக்கு நமக்கு மெயினாக என்ன தேவைப்படும் அப்படின்னா ஒரு மீடியம். அதாவது ரெண்டு சென்டர் அனுப்புகிற ஒரு மெசேஜை ரிசீவர் ரிசீவ் பண்ணணும்னா கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேரும் கனெக்டாக இருக்கணும். ஜஸ்ட் கனெக்டாக இருந்தால் மட்டும் ரெண்டு பேரும் கம்யூனிகேட் பண்ண முடியாது. நேருக்கு நேர் பார்த்துக்கிட்டா மட்டும் ரெண்டு பேரும் பேசிக்க முடியாது. ஜஸ்ட் அவங்க ரெண்டு பேருக்கும் அவங்க என்ன பேச வராங்க, என்ன லாங்குவேஜ் பேசுகிறாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக அவங்களுக்கு புரியணும். அப்போ அந்த ரெண்டு டிவைஸும் கம்யூனிகேட் பண்ணணும்னா அதுக்கு ப்ரோட்டோக்கால் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ப்ரோட்டோக்கால் அப்படிங்கிறது செட் ஆஃப் ரூல்ஸ் அப்படிங்கலாம். அதாவது கம்யூனிகேஷனுக்கு ஒரு டேர்ம்ஸ் இருக்குது. சென்டர் சென்ட் பண்ணுறதை ரிசீவர் ரிசீவ் பண்ணுற அந்த டேர்ம் ரூல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் இல்லையா, கண்டிஷன்ஸ், இது எல்லாத்தையும் நம்ம ப்ரோட்டோக்கால்னு சொல்கிறோம். அது இல்லாமல் கண்டிப்பாக கம்யூனிகேட் பண்ண முடியாது. ரெண்டு அதாவது சென்டரும் ரிசீவரும் கனெக்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னா ஒன்று ஃபிசிக்கலாக கனெக்ட் ஆகிருக்கலாம், இல்லைனா ஹார்ட்வேராகவும் கனெக்ட் ஆகிருக்கணும், சாஃப்ட்வேராகவும் கனெக்ட் ஆகிருக்கணும். அப்போ தான் ரெண்டு டிவைஸும் கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் கனெக்டாக இருக்கனால ரெண்டு டிவைஸும் கம்யூனிகேட் பண்ணிக்க முடியாது. அதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், ப்ரோட்டோக்கால் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறோம். இந்த கனெக்ட் பண்ணிக்கிற ஒரு விஷயம் என்னவாக இருக்கலாம்னா வயர்டாக இருக்கலாம், இல்லை வயராக இருக்கலாம், இல்லைனா கேபிளாக இருக்கணும். கண்டிப்பாக ரெண்டும் கனெக்ட் ஆகிருந்தால் மட்டும்தான் அதாவது ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் ரெண்டு மூலிமா கனெக்ட் ஆகிருக்கணும். அப்போ தான் ரெண்டு டிவைஸும் கம்யூனிகேட் பண்ண முடியும். அப்போ தான் சென்டர் சென்ட் பண்ணுறதை ரிசீவர் ரிசீவ் பண்ண முடியும். இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இதில் 5 காம்போனன்ட்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம சென்டர் அனுப்புகிற மெசேஜ். அந்த மெசேஜ் எப்படியா இருக்கலாம், ஒரு டெக்ஸ்ட், அதாவது அவங்க ஏதாவது டெக்ஸ்ட்டாக இருக்கலாம், இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கலாம், இல்லைனா பிக்சர்ஸாக இருக்கலாம், இல்லைனா அவங்க பேசுகிற ஆடியோவாக இருக்கலாம், இல்லைனா வீடியோ, எதுவாக வேணால் இருக்கலாம். அந்த மெசேஜ் அப்படிங்கிறது சென்டர் அப்படின்றத ஒரு டிவைஸ். சென்டருங்கிறது ஒன்றுமே இல்லை, எந்த டிவைஸ் சென்ட் பண்ணுதோ அந்த டேட்டாவை அதை தான் நம்ம சென்டர்னு சொல்லுவோம். அந்த டிவைஸ் தான் அந்த டேட்டாவை, அது எதுவாக வேணால் இருக்கலாம், அது சென்ட் பண்ணுது. அது ஒரு கம்ப்யூட்டராகவும் இருக்கலாம், ஒரு ஒர்க் ஸ்டேஷனாகவும் இருக்கலாம், ஒரு டெலிஃபோன், அதாவது நம்ம யூஸ் பண்ணுற ஃபோன்ஸாகவும் இருக்கலாம், ஒரு வீடியோ கேமராவாக இருக்கலாம், எதுவாக வேணால் இருக்கலாம். ஆனால் ஜஸ்ட் அது கம்யூனிகேட் பண்ணுற ஒரு விஷயம், அதாவது அது சென்ட் பண்ணுற சென்டர், அதாவது சென்ட் பண்ணுற எல்லாமே நம்ம சென்டர்னு சொல்லுவோம். இந்த ரிசீவர் அப்படிங்கிறது என்னென்னா த டிவைஸ் தட் ரிசீவ்ஸ். அதாவது என்ன டிவைஸ் சென்டர் சென்ட் பண்ணுறதை எது ரிசீவ் பண்ணுதோ அந்த டிவைஸை தான் நம்ம ரிசீவர்னு சொல்லலாம். அதுவும் ஒரு கம்ப்யூட்டராக இருக்கலாம், இல்லைனா ஒரு ஒர்க் ஸ்டேஷனாக இருக்கலாம், இல்லைனா ஒரு டெலிஃபோன், அதாவது நம்ம யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோனாக இருக்கலாம், டெலிவிஷன், எதுவாக வேணால் இருக்கலாம். அதை தான் ரிசீவர். ஏன்னா இப்போ டெலிவிஷன் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ சிக்னல்ஸ் மூலயமா தான் நம்ம சேனல்ஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். அப்போ அதுவும் நம்ம அதுவும் ஒரு கம்யூனிகேஷன் தான். ஏன்னா ஜஸ்ட் நம்ம ரிசீவ் மட்டும் தான் பண்ணுறோம் டெலிவிஷன் மூலயமா. அதை ரிசீவர்னு சொல்லலாம். அந்த டிரான்ஸ்மிஷன் மீடியம் அப்படிங்கிறது அந்த மெசேஜ் ட்ராவல் பண்ணுது இல்லையா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த மெசேஜ் ட்ராவல் பண்ணுறது. அதாவது சென்டர்லேருந்து சென்டர் சென்ட் பண்ணுறது ரிசீவருக்கு வர வரைக்கும் நடுவில் அந்த ஒரு பாத் இருக்குது இல்லையா, அந்த பாத்தை தான் நம்ம என்ன சொல்லலாம், மீடியம்னு சொல்லலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் என்னவாக இருக்கலாம், ஒன்று என்னவாக வேணால் இருக்கலாம், வேவ்ஸ் மூலியமாகவும் இருக்கலாம், வயர் மூலியமாகவும் இருக்கலாம், கேபிள் மூலியமாகவும் இருக்கலாம், எதுவாக வேணால் இருக்கலாம். அந்த மீடியம் அப்படிங்கிறது ஜஸ்ட் அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அதாவது ஒரு பாத் அப்படின்னு சொல்லலாம். ப்ரோட்டோக்கால் ஆல்ரெடி நான் இதை சொல்லியிருந்தேன். ப்ரோட்டோக்கால் ஜஸ்ட் ரெண்டு டிவைஸ் கனெக்ட் இருந்தால் மட்டும் அந்த ரெண்டு டிவைஸும் அவங்களோட டேட்டா ஷேர் பண்ணிக்க முடியாது. ஜஸ்ட் அதுக்கு ப்ரோட்டோக்கால் அப்படிங்கிறது ஒன்று வேணும். அதாவது அது இட் இஸ் அன் அக்ரிமெண்ட், அதாவது கம்யூனிகேட்டிங் டிவைசஸ்க்கு நடுவில் இருக்கிறது அப்படிங்கிறாங்க. ப்ரோட்டோக்கால் இல்லாமல் ரெண்டு டிவைஸ் கனெக்ட் ஆகிருக்கலாம், ஆனால் அது கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஒரு தமிழ் தெரிஞ்சவங்கள்ட்ட போய் நம்ம தமிழ் மட்டும்தான் தெரியும், அவங்களுக்கு வேறு எந்த லாங்குவேஜும் தெரியாது, அவங்கள்ட்ட போய் இங்கிலீஷ் பேசினா அவங்களுக்கு கண்டிப்பாக அது புரியாது.
அதாவது 2 டிவைசஸ் வந்து இப்போ கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து அதோட கம்யூனிகேஷன் வந்து எப்படி இருக்கும்? ரெண்டுமே அட் அ டைமில் வந்து சென்ட் பண்ணிக்குமா? இல்லை ரெண்டுமே அட் அ டைமில் ரிசீவ் பண்ணுமா? ஒன்று சென்ட் பண்ணும்போது இன்னொன்று அட் அ டைமில் ரிசீவ் பண்ணுமா? அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அதை தான் வந்து நம்ம இதை பற்றி டேட்டா ஃப்ளோவில் பார்க்க போகிறோம். இதில் 3 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சிம்ப்ளெக்ஸ், செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஹாஃப் டியூப்ளெக்ஸ், தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபுல் டியூப்ளெக்ஸ். சிம்ப்ளெக்ஸ் அப்படின்னா ஒன் டைம் தாங்க. அட்லீஸ்ட் அதாவது ஒரே ஒருத்தர் சென்டர் மட்டும்தான், அந்த சென்டர் மட்டும் தான் சென்ட் பண்ணுவாங்க. ரிசீவ் மட்டும்தான் பண்ண முடியும். ரிசீவ் பண்ணுறவங்க சென்ட் பண்ண முடியாது. அதேமாதிரி சென்ட் பண்ணவங்க ரிசீவும் பண்ண முடியாது. அதாவது ஒன்லி ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ கீபோர்ட் மவுஸ்லாம் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கீபோர்ட் மூலிமா என்ன பண்ணுவோம்? கீபோர்ட் மூலிமா நம்ம இன்புட் மட்டும் தான் கொடுக்க முடியும். அவுட்புட் வாங்க முடியுமா? கீபோர்ட் மூலிமா கண்டிப்பாக வாங்க முடியாது. மானிட்டர் மூலிமா நம்ம இன்புட் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. மானிட்டர் மூலிமா நமக்கு என்ன கிடைக்கும்? அவுட்புட் தான் கிடைக்கும். அது வந்து ஒரு சிம்ப்ளெக்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். அதாவது ஒரு டைரக்ஷன் மட்டும்தான் டேட்டா அப்படிங்கிறது. ஒன்று நம்ம சென்ட் பண்ணிக்கலாம், ஒன்று ரிசீவ் பண்ணிக்கலாம். ரெண்டையும் வந்து இப்போ நம்ம பண்ண முடியாது. இப்போ ஹாஃப் டியூப்ளெக்ஸ் அப்படின்னா ரெண்டுமே சென்டும் பண்ணிக்கலாம், ஆனால் ரிசீவும் பண்ணிக்கலாம். ஹாஃப் டியூப்ளெக்ஸ் அதாவது நாட் அட் த சேம் டைம்ஸ். ஒன்று சென்ட் பண்ணுது அப்படின்னா இன்னொன்று ரிசீவ் மட்டும் தான் பண்ண முடியும். ஆனால் ரெண்டுமே சென்டும் பண்ண முடியும், ரிசீவ் பண்ண முடியும். ஆனால் அட் த சேம் டைமில் ரெண்டுமே பண்ண முடியாது. ஒன்று சென்ட் பண்ணுச்சுன்னா ஒன்று ரிசீவ் பண்ணும், ஒன்று ரிசீவ் பண்ணுச்சுன்னா இன்னொன்று சென்ட் பண்ணும். அதே மாதிரி தான் வைஸ் வெர்சா. ஃபுல் டியூப்ளெக்ஸ் அப்படின்னா டைரக்ஷன் ஆஃப் டேட்டா அட் த ஆல் த டைம். அதாவது ரெண்டு வந்து அதாவது சென்டரும் சரி ரிசீவரும் சரி பேசிக்கலாம். அதே மாதிரி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசிக்கலாம், ரிசீவும் பண்ணிக்கலாம். அதாவது டேட்டா மெசேஜை வந்து சென்டும் பண்ணிக்கலாம், ரிசீவும் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா நம்ம மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஒருத்தர் பேசும்போது ஒருத்தர் கேட்குறோம், அவங்க பேசும்போது இவங்க கேட்பாங்க. ரெண்டுமே வந்து அட் அ டைம்லேயே நடக்கும். இதெல்லாமே வந்து ஃபுல் டியூப்ளெக்ஸில் வரும். ஹாஃப் டியூப்ளெக்ஸ் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வாக்கி டாக்கி, சிட்டிசன் பேண்ட், இந்த இடத்துல ரேடியோ, இந்த இடத்துலலாம் வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது எதுக்காக வந்து யூஸ் பண்ணுறோன்னா ரெண்டு கம்யூனிகேஷன் வந்து 2 டைரக்ஷன்லேயும் தேவையில்லை, அட் அ டைமில் ஒரே ஒரு டைரக்ஷனில் இருந்தால் போதும். அப்படி இருக்க பட்சத்தில் மட்டும்தான் ஹாஃப் டியூப்ளெக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டிராஃபிக்கில் எடுத்துக்கோங்க. ஒரு சைடில் இருக்க கார்ஸும் பைக்ஸும் வந்து போயிட்டு இருக்கும்போது இன்னொரு சைடில் இருக்கவங்க எல்லாமே வந்து வெயிட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. எல்லாமே வந்துட்டு இதுக்கு ஹாஃப் டியூப்ளெக்ஸ்க்கு வந்து எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஃபுல் டியூப்ளெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 சைட்லேயும், அதாவது இது வந்து ஒரு 2 வே ஸ்ட்ரீட்னு எடுத்துக்கலாம். பைக்ஸ் வந்து போயிட்டே இருக்கும், கார்ஸும் சரி, ஒரு சைடு போயிட்டுருக்கும், ஒரு சைடு வந்துட்டுருக்கும். இது எல்லாமே வந்து 2 வேக்கு எக்ஸாம்பிள். டியூப்ளெக்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம மொபைல் ஃபோனையும் வந்து இதுக்கு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். இந்த டேர்ம்ஸ் தான் வந்துட்டு நம்ம நெட்வொர்க்ஸில் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கோம். இதெல்லாமே பேசிக்ஸ் டேர்ம்ஸ் தான். இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம டோபாலஜி பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.